யூடியூப் ஒரு எதிரியா நண்பனா? யூடியூப்பை பயன்படுத்துறவங்க நிறைய பேர், ஆனால் எப்படி கரெக்டாக பயன்படுத்தணுன்றது குழம்பி இருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ யூடியூப்பை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? அதாவது இன்னைக்கு அஸ்வின், யூடியூப் என்ன போட்டு கேட்டிங்கன்னா நண்பர். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பை பார்த்து தான் இன்னைக்கு நிறைய நம்முடைய சபை வளர்ந்ததுக்கான காரணமே யூடியூப்ல போடுற மெசேஜ். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம். நான் யூடியூப்ல மெசேஜ் போடுறேன், அது யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம மெசேஜோட டைட்டில் என்ன இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இந்த எலிவேட்டர் ஸ்பீச் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அந்த 1 மினிட்குள்ள. ஸோ அந்த டைட்டில் முக்கியம். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் த டைட்டில். கரெக்டான தம்ப்நெயில் இருக்கணும். தம்ப்நெயில போட்டிங்கன்னா கீழே அதோட தலைப்பு டேக் லைனும் கரெக்டாக போடணும். ஏன்னா இப்போ மெசேஜ் என்ன மெசேஜ்னு போய் தேடுவாங்க. நம்ம ரீனுகுமார்னு பேர் கரெக்டாக இருக்கணும், நம்ம சர்ச்சு பேர் கரெக்டாக இருக்கணும், நம்ம போடுற மெசேஜ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த மெசேஜ் வச்சு தான் தேடுறாங்க. இது கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, ஆடியோ சரியா இருக்காது, வீடியோ சரியாகுது. இவர் ஒரு டார்க் ரூம்ல இருப்பாங்க, இல்லை ஆடியோ கரகரன்னு இருக்கும், அதை செக் பண்ணாமல் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஒரு நிமிஷம் தான். இப்போ நம்மளாவது அஸ்வின் டிவி பார்க்கும்போது ரிமோட் எடுத்து ஒரு சேனலை சேஞ்ச் பண்ணோம். இது எப்படின்னா, இது ஓடணும் போது சைடில் வந்துனே இருக்கும். ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு யூடியூப்லேயும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மெசேஜஸ்லாம் ஹிட் ஆகிற மெசேஜ்லாம் 25 நிமிஷம் தான் மேக்ஸிமம். ஒரு டைம் இருக்குது, இவ்வளோ தான் பேசணும்னு. நம்ம சபையில் 2 மணி நேரம் பேசணும்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கும்போது மக்கள் டைமிங் பார்க்குறாங்க எவ்வளோன்ட்டு. ஓகே 25 நிமிஷமா நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள அதை கேட்டலாம். ஏன்னா நீங்கள் யூடியூப்ல மெசேஜை பார்க்காம கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஃபீஸ் போகும்போதுலாம் போட்டுட்டு போயிடறாங்க. அப்போது டைமிங் முக்கியம். நெக்ஸ்ட் அதே போல் ஒரு மெசேஜ் ஆரம்பிக்கும் போது ஹூக்குன்னு வாங்க அஸ்வின். அந்த ஹூக், அந்த மெசேஜுக்கான சம்மரி என்ன, ஸ்டார்டிங்கில் இதை கேட்கும் போது இவன் எனக்கு இதை ஃபுல்லாக கேட்கலாம்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பிக்கும் போது என்னென்னவோ பேசுகிறோம், கனெக்டே இல்லை. அந்த நேரத்தில் பைபிள் வசனத்தை படிக்கிறோம். ஸோ பைபிள் வசனத்தை படிக்கணும் நடுவில். ஆனால் ஆரம்பம், தட் ஃபர்ஸ்ட் மினிட், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மினிட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம். அப்போ வீடியோ போடும்போது ஒரு வசனம், அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க, அந்த வசனம் கீழே போடணும். See, these are all simple things which actually enhances the video and connects with the audience. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொன்று, அவங்க மெசேஜை பார்த்து யாராவது ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட்டுக்கு வருஷக்கணக்காக நம்ம யாரும் ரிப்ளை கூட போட்டுக்க மாட்டோம். அவங்க ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை போட்டிருப்பான். ஸோ யூடியூப்ல வீடியோ மட்டும் போடுறது முக்கியம் இல்லை. ஒரு 10 பேர் பாயிண்ட் போடுறாங்களா, அவங்களுக்கு ஓகேங்க நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களோட பேசிக்கார ரொம்ப சந்தோஷம். இப்படி ஆடியன்ஸோடையும் நம்ம என்கேஜ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், நாளாக இப்போ 10 பேருன்றது நாளைக்கு 15 பேர் ஆகும், 20 ஆகும், 30 ஆகும், 40 ஆகும், ஆயிரக்கணக்கில் போகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் திங்ஸ் விச் நோபடி அட்ரஸஸ்ங்க. அப்படியே போட்டுடுறாங்க ஏதோ. இப்போ அதுலேயே இன்னொரு கேள்வி. ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க சின்னதாக வரும்னு. ஆனால் நிறைய லைக்ஸ் வர, நிறைய பேர் சேர எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கரெக்டு, எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மெசேஜில் ஒரு நாளைக்கு 400 கமெண்ட்லாம் வந்துடும் திடீர்னு. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் போட்டிருப்போம். இன்னும் அவன் ஒரு சாட்சியை போட்டிருப்பான். அந்த சாட்சியை தூக்கி நம்ம டாப்பில் பின் பண்ணால் வரவங்களாம் பார்த்தா இவ்வளோ ஒரு சாட்சி வந்தது இந்த மெசேஜ், இந்த நம்ம கேட்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணலனாலும் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாஸ்டருங்க will have to spend time in answering to the comments. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அஸ்வின், இப்போ அவனை ஒரு மெசேஜ் போடுறான், அது பாஸ்டர்கிட்ட ஒரு ரிப்ளை வந்துச்சு. அவனுக்கு இந்த பாஸ்டர்லாம் நான் போய் பார்க்க கூட முடியாது, அவர்கிட்ட தான் எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சுடா, கர்த்தரே என்னோட பேசலான்னு ஃபீல் பண்ணுவாங்க. இட்ஸ் குட் தட் we take time to respond to our audience. யூடியூப் போட்ட உடனே விளம்பரங்கள் கொஞ்சம் வருது, கொஞ்சம் பிக்கப் ஆகும்போது. அப்போ அந்த விளம்பரங்களை நான் மானிட்டைஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஐ ஹேவ் அ வியூ, பட் உங்கள் வியூ என்ன? எனக்கு தெரிஞ்சு மானிட்டைஸ் பண்ணுறது தப்பில்லை. நீங்கள் அந்த மானிட்டைசேஷனில் கூட வந்து ஆட்ஸில் நீங்கள் உள்ளே போய் எப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். சிலருக்கு எனக்கு வேணவே வேணாம்பா அப்படின்றதுனால என்ன ஆகும், மானிட்டைஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் என்ன ஆகும்னா, யூடியூப் ஆட்ஸ் இல்லாத வீடியோவை யூடியூப் புஷ் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து காசு வராது. சரி, நமக்கு காசு வரணும்னா பரவாயில்ல. ஆனால் யூடியூப் என்ன ஆகும்னா, அந்த அல்காரிதம் ஆட்ஸே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லைன்னா, அந்த வீடியோ புஷ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு இன்கமும் கிடையாது. ஸோ ஆட்ஸ் இருக்க வீடியோ தான் யூடியூப் புஷ் பண்ணுவான். ஆனால் என்ன ஆகும்னா, யூடியூபோட அல்காரிதம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் அல்காரிதம். அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், நமக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் வராங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அந்த மாதிரி ஆட்ஸ் தான் காட்டும். ஸோ அப்போ யூடியூப்பில் போடும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்க சொல்கிறீங்க, இதெல்லாம் கவனித்து போடணுன்றீங்க. ஆனால் யூடியூப் இவென்ச்சுவலாக ஒரு பெய்டு யூடியூபுக்கு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு தோணுது. அது அப்படி இருக்கும்போது நம்ம பெய்டுக்கு போகிறதுன்னா ஆட் இல்லாமல் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அது ஒருத்தரோட இதை பொறுத்து இருக்குங்க. என்னென்னவோ காசு கொடுக்குறாங்க அஸ்வின், எவ்வளோ செலவு பண்ணாங்க. இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 ரூபாவோ 200 ரூபாவோ. இப்போ மாதத்துக்கு 200 ரூபா கட்டிங்கன்னா ஒரு சேமன் ஓடுது. இப்போ சேமனில் முக்கியமான பாயிண்ட் பேசணும்போது நடுவில் ஆட் வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு அந்த ஒரு 200 ரூபா அவங்க பே பண்ணி பார்த்துதான் சேமன் மட்டும் இல்லை, நிறைய வர்ஷிப் சாங்ஸ், நிறைய 20 மினிட்ஸ் வர்ஷிப், ½ hour வர்ஷிப்லாம் நிறைய ஃபேமிலிஸ் போட்டு கேட்டேன். திரும்பி வர்ஷிப் கேட்டேன் போது உங்களுக்கு ஒரு அறிவிப்புன்னு வந்து தான் எப்படி இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுமே காசு சம்பாதிக்க தான் அதை கொண்டு வந்திருக்கான். ஸோ அதனால் எவ்ரி திங் வில் பி மானிட்டைஸ்ட். ஸோ
இட் இஸ் ஓகே டு ஆல்சோ பே அண்ட் வாட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியன் கண்டென்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஓடிடி இருந்தால் அது பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா இல்லை அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஓடிடி வந்தால் முதல்ல நான் தான் வெல்கம் பண்ணுவேன். ஆக்சுவலாக வி ஷுட் சப்போர்ட் சச் ஓடிடிஸ். அப்போ என்ன ஆகுது, இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் நீங்கள் போனீங்கன்னா தெர் ஆர் சான்சஸ் நீங்கள் என்ன வீடியோ வேணால் வரும் உங்களுக்கு. இப்போ இதில் போனீங்கன்னா இந்த ஓடிடியில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்தாலுமே வி நோ வாட் கண்டென்ட் இஸ். நல்ல ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட், என்கரேஜிங் கண்டென்ட், மோட்டிவேஷனல் கண்டென்ட், முக்கியமாக எல்லாமே சேஃப் கண்டென்ட். ஸோ அப்படின்னும் போது ஐ வுட் டெஃபினெட்லி வவுச் ஃபார் அ கிறிஸ்டியன் ஓடிடி. முடிஞ்சால் நான் அந்த ஓடிடியை சப்போர்ட்டும் பண்ணுவேன். பட் அதுக்கு பேமெண்ட், ஏன்னா இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடத்தணும் அப்படின்னு வந்தால் ஒரு 100 ரூபா மாதம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்குறதுல தப்பே கிடையாது. என்னென்னமோ நம்ம செலவு பண்ணுறோம். 100 பண்ணுறது ஒரு 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 சின்ன செலவு தான். இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி கூட நம்ம 100 ரூபாயில் கொடுக்க முடியாது. நீங்கள் நார்மல் டீ கடையில் கூட ஒரு 30 ரூபா 40 ரூபா ஒரு டீ குடிக்கணும், ஒரு டீ குடிச்சு ஒரு பிஸ்கெட் நார்மல் ரோட்டு கடை டீ கடையில் கூட ஒரு 50 ரூபா வச்சா தான் நமக்கு கிடைக்குது. அதனால் இன்றைக்கி மக்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அந்த 100 ரூபான்றது ஆக்சுவலாக இஸ் நத்திங். இன்ஃபேக்ட் அந்த ஓடிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் கலெக்ட் மோர் ஃப்ரம் பீப்புள். நிறைய அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கத்துறதுக்காக கொடுக்குறோம், ஒரு ஊழியத்தை தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக ஐ திங்க் இட் இஸ் சம்திங் விச் குட் பி டன். பட் அட் த சேம் டைம் யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்குது, நான் அப்புறம் எதுக்கு இது ஓடிடி பார்க்கணும்னு கேட்குறவங்க. ஆமாங்க. இப்போ நான் இந்த விஷயம் ஒன்று சொன்னல, இப்போ யூடியூப்பில் வந்து காசு கட்டி 200 ரூபாய் கட்டி நம்ம வந்து பார்க்கணும்னு யூடியூப் பண்ணுறோம்ல, அது பண்ணுறதுக்கு அங்கே 200 ரூபாய் கட்டுறதுக்கு 100 ரூபாய் ஓடிடியில் கட்டிட்டு வெறும் கிறிஸ்டின் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு போகலாமே, சேஃப் ஆச்சா இது? ஸோ அங்கே கட்டுறது நம்ம இங்கே கட்டிட்டு போயிடலாம். ஸோ a lot of advantages in this. Definitely, Christian OTT is it's the need of the hour.